அதை இயற்றிய மொழி, கம்பன் கவி பாடிய மொழி, வள்ளுவத்தை விடைத்த மொழி. உழவும் தொழிலும் செழிப்புற, உறவுகள் வலுப்பெற, வையகம் போற்றிட, ஆதியும் அந்தமும் இல்லா இறைவனை முத்தான தமிழால் வாழ்த்தி இறை வழிபாட்டிற்குள்ளாக நம் அனைவரையும் அழைத்து செல்ல வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, 7 முதல் 10 வரையுள்ள இறைவார்த்தைகள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலைகளில் இருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தாயும் நீயே, தந்தையும் நீயே, தனி முதல் பொருளும் நீயே, ஊனும் நீயே, உயிரும் நீயே, உள்ளொளி ஏற்றும் விண்ணொளி நீயே, ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, அவனையை ஆளும் தெய்வமும் நீயே, இன்பமும் நீயே, அனுபவமும் நீயே, என்னுள்ளுரையும் நண்பனும் நீயே. அன்பு இறைவா, எல்லாம் நீயே. உலகிற்கு ஒளி கொடுப்பவன் பகலவன், அந்த பகலவனுக்கு ஆற்றலை கொடுப்பவனும் நீயே. அன்பார்ந்த மாணவர்களே, தமிழர்களின் தனிப்பெரும் விழா பொங்கல் விழா. அதனை கொண்டாட நாம் குழுமியுள்ளோம். இது ஓர் அறுவடை விழா. இறைவன் நல்கிய நல்விளைச்சலுக்காக நன்றி செலுத்தும் விழா. இவ்விழாவில் நாம் இயற்கையை நன்றியோடு நினைக்கின்றோம். சூரியன் தன் கிரகணங்களால் நல்விளைச்சலை நல்குகிறான். தை மாதத்தின் முதல் நாளில் மங்கள சிறப்பாரும் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். இறைவன் தந்த நல் விளைச்சலுக்காக நன்றி செலுத்தும் விழா. இவ்விழாவில் சூரியனையும் பச்சை பசேலென பரிதவித்த வயல்வெளிகளையும் சலசலவென தாளமிட்ட நீர் ஊற்றுகளையும் விவசாயத்தையும் இயற்கையும் நாம் சுயநலத்திற்காக பறிகொடுத்து விட்டோமே என்று எண்ணி இறைவன் முன் வருந்துவோம். நிலத்தின் முதற்கனியை இறைவனுக்கு படைப்பது திருவிவிலியத்தில் எங்கும் காணப்படுகிறது. எல்லாம் வல்ல கடவுளும் உலக மீட்பிற்காக தனது தலைப்பேரான ஒரே மகனை பலியாக தருகின்றார். இன்று இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் நாம் இப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் நல்லறிவும் ஞானமும் சிறந்த வெற்றி வாய்ப்புகளையும் வளமான எதிர்காலத்தையும் நமது பள்ளி வழியாக பெற்று பயனடையவும் அரசு பொதுத் தேர்வில் முழுமையான தேர்ச்சி பெறவும் இறைவன் துணை நிற்க ஒளியாம் இறைவனை வேண்டுவோம்.
ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனிலும் இனிய மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரை தொடங்குகின்றேன். சிந்திக்க நேரமில்லை, செயல்படவும் துணிவில்லை. சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பறந்து விரிந்த மனம் கொண்டு எங்கள் விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சுகாதார ஆய்வாளர் திரு மேஷாக் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த சிரிப்பே இல்லத்தின் ஒளி என்பதற்கு இணங்க கண்ணிய இல்லத்தின் அருள் சகோதரியின் வருகை நம்மை மகிழ்விக்கிறது. அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். எண்ணங்கள் தான் நம் வாழ்வு மாற்றும் வண்ணங்கள். நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என ஏற்ற தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அவரும் சொல்லித் தந்த சிகரங்கள், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரியர் மற்றும் அருள் சகோதரி ஆகியோரை இருகரம் கூட்டி வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். தேடல்களை தேடித்தெறிந்து வழிகாட்டிகளின் தோழமை கொண்டு போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி கலை நிகழ்ச்சிகளை காண வந்திருக்கும் நம் பள்ளி சிறார்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் நம் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களையும் வரவேற்று எனது வரவேற்புரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரையும் இனிமையான தமிழில் வரவேற்ற மாணவிக்கு நன்றிகள். தண்ணீரில் ஆடும் மீன்கள் போல், காட்டில் ஓடும் மான்கள் போல் தங்களது நடன திறமையால் நடனம் ஆடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். தமிழன்
கயவனை வாழ்கொண்டு போரிட்டு புரட்டிய பரம்பரை சொல்லிட்ட வேலையில் சிலம்பை சுழற்றி திரட்டிய தலைமுறை சூழ்ச்சியால் நம்மை ஆண்டிட்ட கயவனை வாழ்கொண்டு போரிட்டு புரட்டிய பரம்பரை பரம சூத்திரம் பகுத்தவரின் வழியில் பிறந்தோம் அது பெருமை வாழ்வி சூட்சமதிகளை தலையில் வைத்தார் உயர்த்தினரே பரம சூத்திரம் பகுத்தவரின் வழியில் பிறந்தோம் அது பெருமை வாழ்வி சூட்சமதிகளை தலையில் வைத்தார் உயர்த்தினரே பணிதல் இடம்பொருளே ஆதி தமிழர் இதை கண்டலை வீர தமிழர் வளர்த்த கலை இது ஆதி தமிழர் இதை கண்டலை வீர தமிழர் வளர்த்த கலை துள்ளிசைக்கு ஏற்றபடி நடனமாடி மகிழ்வித்த மாணவ மாணவிகளுக்கு நன்றி. உயிர் வாழ உணவு தரும் உழவனின் சிறப்பையும் அதற்கு உறுதுணை புரியும் கதிரவனின் சிறப்பையும் இந்த பொங்கல் விழாவில் தங்கள் மழலை சொற்களின் மூலம் கவிதையாக கூற வருகிறார்கள் மாணவி டாலி மிலிட்டா மற்றும் மாணவி ஆன்ஸ்லி மிலிட்டா அவர்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தித்திக்கும் திருநாள், தரணி கொஞ்ச நன்னாள், உழவர்களின் திருநாள் பொங்கல் திருநாள். தீமைகளை தீயிலிட்டுக் கொளுத்தும் போகிப் பொங்கல், உழவர்களை போற்றும் சர்க்கரை பொங்கல், வீரத்தை பறைசாற்றும் மாட்டுப் பொங்கல், உறவினர்களுக்கு நன்றி கூறும் காணும் பொங்கல். பொங்கல் நாளில் இல்லங்களை தூய்மைப்படுத்தி அரிசி மாவில் கோலமிட்டு மாவிலே தோரணம் கட்டி புத்தாடைகள் அணிந்து காய்கறி பழம் இஞ்சி கரும்பு மஞ்சள் கொத்தோடு கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் இனிய நன்னாள். புத்தரிசி புதுப்பானை புதுவெல்லம் பொங்கலிலே புத்தமுதாயம் இதுவோம் புத்துணர்ச்சி கண்டிடுவோம். அன்பும் அமைதியும் பொங்கிட அறமும் அமைதியும் கண்டிட இயற்கை வேளாண்மை செலுத்திட சமத்துவம் எங்கும் நிலைத்திட துன்பங்கள் அகன்று இன்பங்கள் நிலைக்கட்டும். குறைகள் மறந்து நிறைகள் தலை கட்டும். விடுகின்ற பொழுதுகள் கரும்பு போல் இனிக்கட்டும். பொங்கலோ பொங்கல் பொங்கட்டும் பொங்கல் பானையில் மட்டும் அல்ல நம் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். நன்றி. பண்டிகையின் சிறப்பை தங்கள் மனதின் சொற்களின் மூலம் நமக்கு கூறி நம்மை மகிழ்வித்த மழலையர்களுக்கு நன்றி. அரங்கத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் அனைவரையும் கற்கண்டு சொற்கொண்டு கன்னி தமிழ் கொண்டு சொற்போர் தொடுக்க வருகிறார்கள் நம் பட்டிமன்ற குழுவினர். கொங்குமலை சாரலிலே குளிர்நிலவு சோலையிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பட்டிமன்றத்தினை தொடங்குகிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மதிப்பிற்குரிய தாளாளர் தந்தை அவர்களே, பள்ளியின் முதல்வர் சிஸ்டர் பாஷ்யா அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சுகாதார ஆய்வாளர் திரு மேஷாத் அவர்களே, குளூனி சபையின் மூத்த சகோதரி சிஸ்டர் ஆக்னெட்டா அவர்களே, அலுவலக பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சமூக ஊடகங்கள் என்பது செய்தித்தாள்கள், இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி. அதனோடு சேர்ந்த சமூக வலைதளங்கள் என்பது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர்,
பட்டிமன்றத்தின் தலைப்பு சமூக ஊடகங்களினால் நன்மையா தீமையா? சமூக ஊடகங்களினால் மாணவர்களுக்கு நன்மையே என்று விவாதிக்க மாணவி மதனிகா, மாணவி மெரின் தர்ஷியா, மாணவன் தர்ஷித், மாணவன் டிஸ்வின் ஆகியோரும் சமூக ஊடகங்களினால் மாணவர்களுக்கு தீமையே என்று விவாதிக்க மாணவி சஞ்சனா, மாணவி பெர்லிதா, மாணவி அபிமோய், மாணவி ஷெனிகா ஆகியோரும் தங்கள் கருத்துக்களை ஆணித்தரமாக கூற வந்திருக்கிறார்கள். மாணவ மாணவிகளை அனைவர் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். ஊடகங்கள் என்பது நம்மை ஊக்கப்படுத்தவும் செய்யும், உருக்குலைத்திடவும் செய்யும். ஊடகத்தினால் நன்மை என்று பார்க்கும்போது அறிவியலின் அற்புதமான படைப்பு ஊடகங்கள். காணாததை காண முடியும், தெரியாததை தெரிந்து கொள்ள முடியும். இன்று மாணவர்களுக்கு காலையில் எழுப்பிவிட அம்மா அப்பாக்கள் தேவையில்லை, அலாரம் ஆப் இருக்கு. நடைப்பயிற்சிக்கு செல்லும் போது நண்பர்கள் தேவையில்லை, ஸ்டெப் கவுண்டர் ஆப் இருக்கு. காசு பணம் கடன் வாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களிடம் போய் கேட்க வேண்டிய தேவையில்லை, ஏடிஎம் ஆப் இருக்கு. டிராவல் பண்ண வழிகாட்ட ஆட்டோ அண்ணாச்சிகள் தேவையில்லை, கூகுள் ஆப் இருக்கு. டிக்கெட் புக் பண்ண டிராவல் ஆப் இருக்கு. இந்த மாதிரி அத்தனை ஆப்புகளும் மேப்புகளும் வந்து நம்முடைய வேலைகளை இன்று சுலபமாக்கிவிட்டது. ஊடகத்தினால் தீமைகளே என்று பார்க்கும்போது இன்று மாணவர்கள் மொபைலுக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்று கூறிவிடலாம். அன்று உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொன்னாங்க. இன்று லைக் இட்டவரை லைஃப் ஃபுல்லா நினை, கமெண்ட் செய்தவரை காலம் ஃபுல்லா நினை என்று சொல்றாங்க. அன்று பாரதி அழகாக ஒரு பாடல் எழுதினார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று அழகாக குழந்தைகளுக்காக பாடினார். இன்று ஆன்லைன்ல விளையாடு பாப்பா, ஆஃப்லைன்ல விளையாடு பாப்பா. ஆன்லைன்ல விளையாடு பாப்பா, ஆஃப்லைன்ல இருக்காதே பாப்பா. போனில் விளையாடு பாப்பா, ஜாவையும் விடாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, அதற்கு ஃபேஸ்புக். காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஸ்டேட்டஸ். மாலை முழுதும் பல போட்டோஸ், இதை வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. அதற்கு மேல லைக் பண்ணி உசுப்பேத்து பாப்பா, கமெண்ட்ஸ் பண்ணி கடுப்பேத்து பாப்பா. இந்த பாரதி கேட்டிருந்தால் கோபப்படுவாரா மாட்டாரா? நிறைய ஆப்புகள் வந்திருக்கு. அது ஆப்பிள்ல பாருங்க, நமக்கு வந்த ஆப்பு. ஸ்மார்ட் போன் என்று எதற்கு பெயர் வச்சாங்க? அது ஸ்மார்ட்டா நம்மை தப்பு பண்ண வைப்பதற்கு. இனி மாணவர்கள் ஊடகங்களை பற்றி என்ன விவாதிக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஊடகங்களினால் மாணவர்களுக்கு நன்மையே என்று பேச மாணவி மதனிகாவை அன்புடன் அழைக்கிறோம். செம்மொழி இது ஒரு எம்மொழி, சிதையாதொரு தொன்மொழி, முன் தோன்றிய நன்மொழி, கிடையாதொரு தன்மொழி என்று என் முத்தமிழை வணங்கி, பின் நடுவரவர்களையும் வணங்கி, பின் அவையோரையும் வணங்கி தொடங்குகின்றேன் எனது விவாதத்தை. சமூக ஊடகங்களினால் மாணவர்களுக்கு நன்மையே என்ற தலைப்பில் விவாதாட வந்துள்ளேன். இருட்டினில் மறைந்து இன்னிசை தென்றலை ஒளி சுடராய் வெளிக்கொண்டிருக்கும் பேராற்றல் கொண்ட சமூக ஊடகம் என்றைக்கும் நன்மைக்கே பயன்படும். அப்படின்னா அந்த காலத்துல பாட்டிமார்கள் கதை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தார்கள். ஆனா இந்த காலத்துல கதை சொல்லி கொடுக்க ஒரு பாட்டி கூட வீட்டில் இல்லை. எங்களுக்கு கார்ட்டூன் சேனல் தான் கதை சொல்லி தருகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நடுவர் அவர்களே, மனிதர்கள் வீட்டில் யாருமே பேசுறதில்லை. ஆமா, யாருமே பேசுறது
அதையும் தீமை என்று சொல்ல இவங்க வந்திருக்காங்க. இவங்களை நம்ம என்னன்னு சொல்ல யாருமே பேசுறது இல்லையா? ஆமா, யாருமே பேசுறது இல்ல. ஸ்கூலுக்கு போனா போதும் பாட்டி பாட்டி பாட்டி, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனா போதும் பாட்டி பாட்டி பாட்டி, வீட்டுல இருந்து திருப்பி டியூஷனுக்கு போனா போதும் அங்கேயும் பாட்டி பாட்டி பாட்டி. எங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷனே வேண்டாமா? நாங்க என்ன ரோபோட்டா? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல தெரியாம தான் கேட்கேன். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் அந்த போனை பார்த்தா போதுமே, உங்களுக்கு பொறுக்காதே. அப்துல் கலாம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? 2020 இந்தியா வல்லரசாகும், 2020 இந்தியா வல்லரசாகும். ஏன் 2019 இருக்கக்கூடாதா? இல்ல 2021 இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்ட போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? 2020 என்பது வருடம் இல்லை, 20 வயது ஆண் பிள்ளைகளும் 20 வயது பெண் பிள்ளைகளும் தங்கள் அறிவால் இந்த தேசத்தை வல்லரசாக்குவார்கள் என்று. சிந்து என்ற ஒரு மாணவி கிட்ட அவங்க கோச் என்ன தெரியுமா பண்ணாரு? மொபைல் போனை எடுத்து வச்சுட்டாராம் ஒரு 3 மாசம். அதனாலதான் அந்த பொண்ணு வெள்ளி பதக்கம் வாங்குச்சான். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த 3 மாசம் மொபைல் போனை கொடுத்திருந்தா அவன் தங்க பதக்கமே வாங்கியிருப்பான். ஆமா நடுவர் அவர்களே, உண்மைதான். அந்த 3 மாசம் மொபைல் போனை கொடுத்திருந்தா மற்ற வீராங்கனைகள் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து அவங்க பலம் என்ன என்று அப்டேட் பண்ணிக்கொண்டு எப்படி 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 அப்டேட் பண்ணிக்கொண்டு வாங்கியிருந்த வெள்ளி பதக்கத்தை விட தங்க பதக்கமே வாங்கியிருப்பான். இதை அவருக்கு எடுத்துட்டாரு. நீ என்ன பண்ண முடியும்? முன்ஜென்மத்துக்கு போய் மாத்தையா முடியும்? முன்பெல்லாம் கண்ணதாசன் சாரையும் வைரமுத்து சாரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் அவங்க கவிதை எழுதுறதுல. ஆனா இப்போ மாணவர்கள் கூட கவிதை எழுதுறாங்க பேஸ்புக்ல. கண்ணீரை துடைப்பது கோச்சிப், கண்ணீர் வராமல் துடைப்பது ஃப்ரெண்ட்ஷிப் என்று பேஸ்புக் கூட ஒரு மாணவனை கவிஞர் ஆக்குகிறது. இதையும் தீமைன்னு சொல்ல இவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அண்ணா ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. எதுக்கு எடுத்துட்டு இருக்காரு? யூடியூப்ல போடணும் தானே எடுக்காரு. எதுக்கு போடுறாரு? எல்லாருக்கும் தெரியணும் தானே போடுறாரு. அப்ப அதுவும் நமக்கு நன்மையை தானே தருகிறது. அந்த மட்டும் இல்ல, வாட்ஸ்அப், யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர், இது மட்டும் இல்ல, நம்ம என்ன 1-2 துணியா எடுக்கும்? கல்யாண வீட்டுக்கு ஒரு துணி, காது குத்து வீட்டுக்கு ஒரு துணி, பர்த்டேக்கு துணி, பொங்கலுக்கு துணி, தீபாவளிக்கு துணி, கிறிஸ்துமஸுக்கு துணி, நியூ இயருக்கு துணி, என் ஓணத்துக்கு கூட துணி. இப்படி துணி வாங்க எல்லா கடைக்கும் அழைச்சிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு பிளிப்கார்ட், அமேசான், மீஷோ, ஷாப்ஸி நமக்கு அலைச்சலும் மிஞ்சும், வேலையும் சீக்கிரம் முடியும். அப்ப இந்த எல்லா ஆப்பும் நமக்கு நன்மை தானே தருகிறது. இதையும் தீமை என்று சொல்ல எதிர்கட்சியினர் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்களோ? ஆமா, நீங்களும் எதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல தெரியாம தான் கேட்க, எதுக்கு வந்திருக்கீங்க? அவங்களுக்கே தெரியல போல. நடுவர் அவர்களே, 2 விஷயம் சொல்லி எனது விவாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். பசுவிற்கு நாம் தண்ணீர் தான் கொடுக்கிறோம், அது நமக்கு பால் கொடுக்கிறது. பாம்பிற்கு நாம் பால் கொடுக்கிறோம், அது நமக்கு விஷம் கொடுக்கிறது. யார் எதை எப்படி பயன்படுத்த தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு சரியானதை தான் தருவார்கள். நம்முடைய மாணவர்கள் சரியானவர்கள், ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நம்புங்க. நீங்களே நம்பலை, நான் எப்படி ஊர்ல உள்ளவங்க நம்புவாங்க? நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா, சமூக ஊடகங்களினால் மாணவர்களுக்கு நன்மையே நன்மையே நன்மை மட்டுமே என்று கூறி, இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் கூறி, வாய்ப்பளித்ததற்கு நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவி மதனிகாவின் அசத்தலான பேச்சுக்கு நன்றிகள். ஊடகங்களினால் நன்மை என்றா கூறுகிறீர்கள்? உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்த கதையா? ஊடகங்களினால் தீமை என்று பேச வருகிறாள் மாணவி சஞ்சனா. திகட்டாத தேனே, செந்தமிழே, எம் சொற்களுக்கு சுவையூட்டவல்ல அன்னை தமிழே, உம்மை வணங்குகிறேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவரின் வரிகளுக்கிணங்க நல்லதோர் தீர்ப்பு வழங்க வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும்
எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது விவாதத்தை தொடங்குகிறேன். சமூக ஊடகங்களினால் சமுதாயத்திற்கு நன்மையா தீமையா என்று சிறந்த தலைப்பினை வழங்கிய நமது நடுவர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக ஊடகங்களினால் இளைய சமுதாயத்திற்கு தீமையே என்று அடித்து கூற வந்துள்ளேன். உங்க எதிர்காலம் உங்க கையில இருக்கும் போது அதையே இந்த சமூக ஊடகத்துல தேடிட்டு இருக்கீங்க. அதாவது உங்க முன்ன உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிற ஆசிரியர்களும் உங்க மேல பாசம் வச்சிருக்கிற உங்க பெற்றோர்களும் புத்தகங்களும் இருக்கும் போது நீங்க ஏன் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை தேர்ந்தெடுக்குறீங்க? இதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்குறீங்களோ அதை பொறுத்தே உங்க எதிர்காலம் மாறி அமையும். முதல்ல செல்போனை கண்டுபிடிச்சதே பேசுறதுக்கு தான். ஆனா இந்த செல்போன் எல்லாரையும் ஊமையாக்கிடுச்சு. செல்போன் வர்றதுக்கு முன்னாடி அப்பாவோட பண்டி சத்தம் கேட்டாலே அப்பாவை பார்க்க ஓடி வந்துடுவாங்க அந்த காலத்து பிள்ளைங்க. அப்பாவோட செருப்பு சத்தம் கேட்டாலே அப்பாட்ட பேச ஓடி வந்துடுவாங்க அந்த காலத்து பிள்ளைங்க. ஆனா இப்போ அப்பா முழுசா முன்னாடி வந்து நின்னா கூட ஒரு கையில செல்போனையும் வச்சுக்கிட்டு அப்பாவை அலட்சியமா பார்க்கிற அளவுக்கு நமது இளைய சமுதாயம் மாறிட்டாங்களே. எல்லா உறவுகளும் சிதையக்கூடிய நிலைமையில இருக்குது. நடுவர் அவர்களே, அப்பா அம்மா எல்லாம் பாவம் இல்லையா? அந்த காலத்துல களத்துல இறங்கி குரூப்பா விளையாடுவாங்க. அப்போ அவுட் ஆனவன் விரோதியா இருப்பான், அடுத்து இவன் அவுட் ஆக்குவான். அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. இதனால வாழ்க்கையில ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண அவனால முடியும். ஆனா இப்போ ஆன்லைன் விளையாட்டுன்னு சொல்லி ஒரு ஓரத்திலேயே முடங்கி கிடக்குறான். அந்த விளையாட்டு அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கற்று கொடுத்தது, அதுதான் சோம்பேறித்தனம். அந்த விளையாட்டை விளையாடி விளையாடி தன்னோட பணத்தையும் சுய மரியாதையையும் இழக்கிறான். இன்றைய இளைஞர்கள் நாளைய தூண்கள் என்றார் சுவாமி விவேகானந்தர். இங்க தன்னே காப்பாற்ற முடியாத நிலையில மாணவர்கள் இருக்கும் போது அவங்க எப்படி நமது நாட்டை காப்பாற்ற போறாங்களேனே தெரிய மாட்டேங்குது. நடுவர் அவர்களே, இதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதை சொல்லத்தானமா வந்திருக்க, சொல்லு. நடுவர் அவர்களே, அதற்கு காரணம் என்ன? சமூக வலைதளங்கள் தான். அந்த காலத்துல நிலாவை பார்த்து சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா இப்போ மொபைல கொடுத்தாலே போதும், சின்ன சின்ன கல்ல கொடுத்தாலும் சாப்பிடுற அளவுக்கு நமது பிள்ளைங்க ரெடி ஆயிட்டாங்க. நடுவர் சிதறலை உண்டு பண்ணுது. அதனாலதான் அவன் வளர்ந்த பிறகு ஒரு பாடத்தை கூட ஃபோக்கஸ்ஃபுல்லா இருந்து படிக்கவே முடியல. இளைஞர்களின் கனவு நாயகன் பில் கேட்ஸ் இருக்கிறார் பாருங்க. அவங்க பிள்ளைங்களை கூட வலைதளங்களை பயன்படுத்த அனுமதிக்கிறதே இல்லையா? அது மட்டுமல்ல, நமது ஏவுகணை நாயகர் மேதகு அப்துல் கலாம் வளரும் காலத்தில் எந்த ஒரு மீடியாவை அவரும் தேடி சென்றதில்லை, மீடியா இவரையும் தேடி சென்றதில்லை. ஆனா நமக்கு அப்துல் கலாம் பற்றி தெரியவில்லையா? தெரியுமே. அதனால் தானே அவரை ஏவுகணை மனிதர் என்று பேர் சொல்லி அழைக்கிறோம். இதிலிருந்து வந்து வெளிப்படையாகிறது நடுவர் அவர்களே, ஒருத்தனுக்கு ஒரு திறமை இருந்தா அது எப்படி இந்த உலகத்திற்கு தெரிய வரும்? அதற்கு சமூக வலைதளங்கள் தேவையே இல்லை என்பது இதிலிருந்தே தெரிய வருகிறது நடுவர் அவர்களே. ஆனால் இன்றைய இளைய சமுதாயம் விளக்கினை தேடிச் செல்லும் விட்டில் பூச்சிகள் போன்று தனது வாழ்க்கையை தானே அழித்துக் கொள்கின்றனர். எப்போதுமே சமூக ஊடகங்கள் காலுக்கு போடுற செருப்பாதான் இருக்கணுமே தவிர தலைக்கு வைக்கும் புரோனாக இருக்கவே கூடாது. இது எப்படி எத்தனை ஆளர்கள் எதிர்ப்பார்கள் இல்லை எதிர்க்கத்தான் தைரியம் இருக்கா? நடுவர் அவர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. நடுவர் அவர்களே, நாயோட வாழை நம்மளால நிமித்த முடியுமா? நான் என்னம்மா மிருக டாக்டரா? இல்ல நடுவர் அவர்களே, நம்மளால நாயோட வாழை நிமித்த முடியாது தானே? அதே மாதிரி தான் நடுவர் அவர்களே, இந்த எதிர்கட்சிக்காரங்களை திருத்தவே முடியாது. இன்னும் ரெண்டு கருத்தை சொல்லி எனது விவாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். அக்கா மதுரிக்கா சொன்னாங்க, எங்கள்கிட்ட யாருமே பேசுறதில்லைன்னு. எப்படி உங்கள்கிட்ட பேசுவாங்க? ஆமாங்க, எப்படி உங்கள்கிட்ட பேசுவாங்க? நீங்க ஒரு ஓரத்துல இருந்து போனையும் டிவியையும் பார்த்துட்டு இருந்தா யார் உங்கள்கிட்ட பேசுவாங்க? ஒரு நாள் 2 நாள் உங்க அப்பா அம்மா கூட இருந்து சின்ன சின்ன வேலை செஞ்சு பாருங்க. அப்போ 3ஆவது நாள் அவங்களே வந்து பேசுவாங்க. மேலும் சொன்னாங்க,
ரிலாக்ஸேஷனே இல்லைன்னு. அதுக்கு தான் ஸ்கூல்ல டிராயிங் பீரியட், லைப்ரரி பீரியட், பிடி பீரியட்னு வச்சிருக்காங்க. சரி, அதையும் கட்டடிச்சிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, டான்ஸுக்கும் பாட்டும் ஒன்று. சரி, அதையும் விடுவோம். நம்ம வீட்டுக்கு போய் நீங்க மொபைல் பார்க்கறதுல கிடைக்கிற ரிலாக்ஸேஷனை விட செடி வளர்க்கிறதுலையும், நீங்க உங்க பேரண்ட்ஸ் கூட பேசுறதுலையும், செல்ல பிராணிகளை கூட விளையாடுறதுலையும், உங்க சகோதரிகளை எடுத்து விளையாடுறதுலையும் கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் எவ்வளவு பெருசு தெரியுமா? சரி, எனது உரையை இதோ இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவி சஞ்சனாவின் பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக ஊடகங்களினால் மாணவர்களுக்கு நன்மையே என்று பேச வருகிறாள் மாணவி மெரின் ஜெர்சியா. முன்னோர் பாடிய முதுமொழி செம்மொழி என புகழ்மொழி இன்று வரையில் தமிழின் மொழி, அதுவே என் தாய்மொழி. என் தமிழை வணங்கி பின்னாவியோரை வணங்குகிறேன். இங்கு நீதி வழங்க அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களையும் என்னுடன் வாதம் செய்ய வந்திருக்கும் மாணவ மாணவிகளை உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது சமூக ஊடகங்களினால் மாணவர்களுக்கு நன்மை என பேச வந்துள்ளேன். சமூக ஊடகங்கள் விதிப்பது நன்மை. அப்படி நாம் சிறந்து வலிக்குள் சிக்கிய பூச்சிகளாய் இல்லாமல் உலகம் புகழும் அளவுக்கு பெண்மை எடுத்து சொல்வதற்கு பெரும் புகழ் சமூக வலைதளத்துக்கே உண்டு. எதிர்கட்சியை சேர்ந்த சஞ்சனா சொன்னாங்க, தன்னே காப்பாற்ற முடியாத இளைஞர்கள் சமுதாயத்தை எப்படி காப்பாற்றுவார்கள் என்று. ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த வழியா வந்து இளைஞர் ஒருவர் அவர் அருகில் போய் அவருக்கு அடிபட்டிருந்ததெல்லாம் பார்த்து 108க்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு அவர் ஒரு போட்டோ எடுத்தாரு. போட்டோ எடுத்துட்டு அதை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாத்தையும் அப்லோட் பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வருது, அவரோட உறவினர்கள் வராங்க. இப்போ போனே இல்லைன்னா இவர் ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்லிட்டு வாரதுக்குள்ள அவரோட உயிரே போயிருக்கும். எனவே சமூக வலைத்தளத்தால் ஒருவரோட உயிர் காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு கூட நம்ம ஸ்கூல்ல நடந்து முடிந்த ஆனுவல் டே ப்ரோக்ராம் யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. அதனாலதான் நம்ம ஸ்கூல் பத்தி எல்லோருக்கும் தெரியுது. நடுவர் அவர்களே, ஆன்லைன் கிளாஸ் எதுக்கு வச்சாங்கன்னு எல்லாரும் திட்டுறாங்க. ஆனா ஆன்லைன் கிளாஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் உள்ள உறவை பிரிக்காம ஹெல்ப் பண்ணுச்சு. எதிர்கட்சியை சேர்ந்த சஞ்சனா சொன்னாங்க, உங்களுக்கு தான் ரிலாக்ஸேஷனுக்கு பிடி பீரியட் இருக்கு, லைப்ரரி பீரியட் இருக்கு, டிராயிங் பீரியட் இருக்கு. ஆனா அந்த பீரியடையும் மேத்ஸ் டீச்சர்ஸும் சயின்ஸ் டீச்சர்ஸும் எங்களுக்கு போர்ஷன் படிக்கல அந்த பீரியடை எடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பீரியட் வேண்டாமா? இங்கு சமூக வலைத்தளம் தீமைன்னு சொல்ல வந்திருக்கவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நான் மட்டும் சொல்லல, திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, இனிய உலகாக இன்னாத குரல் கனியிருப்பார் காய் கவர்ந்தன்று. அப்படின்னா உங்க முன்னாடி முதிர்ந்த கனியும் காயும் வச்சா அதுல உங்களுக்கு முதிர்ந்த கனி தான் வேணும்னா அதை எடுத்துக்கோங்க. அதுபோல சமூக வலைத்தளத்துல நன்மையும் உண்டு, தீமையும் இருக்கு. அதுல நான் நன்மையை பார்க்க மாட்டேன், தீமையை மட்டும்தான் பார்ப்பேன். தீமைன்னு சொல்ற இவங்களை எல்லாம் இன்னும் திருத்த முடியாது. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு பையன் ஒரே கொஸ்டினை 10 வாட்டி மிஸ் எனக்கு இதுல டவுன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கிண்டல் பண்ணுவதற்காக கேட்டா கோபம் வரும். ஆனா அதே கொஸ்டினை நம்ம யூடியூப், கூகுள்ல 10 வாட்டி 10,000 வாட்டி கேட்டா கூட அது கோபப்படாம சொல்லி தரும். இவ்வாறு சமூக ஊடகங்கள் ஒரு வகையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவியாக இருக்கிறது. எனவே சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு நன்மைதான் தருகிறது. அடித்து கோரி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, மெரின் மெர்சியாவுடைய பேச்சு அற்புதம். அடுத்ததாக, உலைவாய மூடலாம், ஊர்வாய மூட முடியுமா? தீமையே என்று பதிலடி கொடுக்க வருகிறாள் மாணவி எஃபிமொழி. ஸ்மார்ட் போன் போல் கியூட்டாக அமர்ந்திருக்கும் மாணவிகளே, ஐபோன் போல் அம்சமாக அமர்ந்திருக்கும் மாணவர்களே, கூகுளுக்கே குருவாக விளக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு நடுவராக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது உரையை துவங்குகின்றேன். இணையதளத்தாலோ சமூக வலைத்தளத்தாலோ
செய்வாங்க? உங்க வீட்டு படிப்பா எங்க வீட்டு படிப்பா? ஏதோ ஒரு டென்ஷனோட புரட்டுற புத்தகத்தை 4 தடவை புரட்டி கொண்டிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா நடான் அவர்களே? புத்தகத்தை திறக்கிறாங்க இல்லையோ ஃபேஸ்புக்கை திறந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. என்னையும் தெரியுமா நடான் அவர்களே? A single sheet of paper cannot decide my future. இது தேவையா? அப்புறம் அதுக்கு எத்தனை லைக்ஸ் வேற ஒருத்தர் போய் பார்ப்பாங்க பாருங்க. நாளைக்கு வர கொஸ்டின் பேப்பரை விட ஃபேஸ்புக்ல வர லைக்ஸுக்கு தானே நடுவர்களே ஆர்வம் அதிகமா இருக்கு. இது எப்படி நடுவர்களே மாணவனுடைய வளர்ச்சிக்கு துணையா இருக்கும்? தடையா தானே இருக்கும். அப்புறம் நம்ம பசங்க இருப்பாங்க, படிக்கிற மாதிரி இருப்பாங்க, இல்லையா படிக்கிற மாதிரி கடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போதான் அம்மா வந்து போய் கரண்ட் பில்லை போய் கட்டிட்டு வாடா இருப்பாங்க. இல்லம்மா போன்லே கட்டுற இருப்பா. ஓடி ஆடி வேலை செஞ்சாதானே உடம்பு நல்லா இருக்கும், இல்லைன்னா சோம்பேறி தரம் தானே வரும். அப்புறம் 35 வயசுலேயே கை வலிக்கின்றோம், கால் வலிக்கின்றோம், பதவுக்கு தலை வலிக்கின்றோம், இன்னும் கொஞ்சம் மேல போனா சுகர் வேற வருதுன்றான். இதுல என்ன தெரியலையா நம்ம மாணவனோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் சமூக வலைத்தளங்கள் இல்லாத கருத்தே கிடையாது. எல்லா கருத்தும் குவிந்து கிடக்குதான். ஆனா இந்த கருத்தெல்லாம் எங்க சித்தர் பலவர் முனிவர் எழுத புத்தகத்தில் சுத்தது எங்களுக்கு மட்டும்தானே தெரியும் நடுவர் அவர்களே. அதுக்காக எங்க சித்தர் அந்த காலத்துல என்ன சொன்னாரு? தேவையில்லாத பொருளோட்டு கண்டுபிடிக்கப்படும், அந்த கண்டுபிடிப்பே மனிதரை ஆட்டவிக்கிறது. இன்னைக்கு நாங்க பேஸ்புக்ல ட்விட்டர்ல மாட்டிக்கிட்டு படுற பாட்டு இருக்கேன். ஐயோ சொல்ல முடியல. எதிர்கட்சியில இந்த மாதிரி சொன்னாங்க, ஆன்லைன் கிளாஸ் வந்ததுனால தான் டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒற்றுமை வந்தது. இது நல்ல பாயிண்ட் தான் நடுவர்களே. ஆனா அதுக்கு தீமை யோசிச்சிங்களா? ஆன்லைன் கிளாஸ் வந்ததுனால தான் பிள்ளைங்க பேரண்ட்ஸ் ஏமாத்தி போனை வாங்கிக்கிட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸ் வந்து கேட்டா என்ன சொல்லுவாங்க நடுவர்களே? நாங்க ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கோம். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நம் பெற்றோர்கள் கனவு என்ன தெரியுமா? நம் பிள்ளைகள் நல்ல பள்ளியில் படிப்பார்களா, நல்ல கல்லூரியில் படிப்பார்களா, நல்ல வேலையில் செய்வார்களா, நல்ல மதிப்பெண் பெறுவார்களா, இப்படி ஒவ்வொன்றிலும் நல்லது நல்லது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஃபேஸ்புக்கில் வீணா கடலை போட்டு கொண்டு தான் இருக்கிறோம். எனவே சமூக வலைத்தளங்களால் மாநில வளர்ச்சிக்கு தீமையே என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. சிறும் பாம்பானாலும் சீரும் தன்மை உடையது என்று சும்மாவா சொன்னாங்க? சீரும் பாம்பையும் தன்மையே என்று கூறி பெட்டிக்குள் அடைக்க வருகிறான் 11ஆம் வகுப்பு மாணவன் தர்ஷித். விழிப்போற்றி எண்ணி நாம் நம் மொழி காக்க வேண்டும், தவறினோர்க்கு நல் வழிகாட்ட வேண்டும். தாயே தமிழ் மொழியே உன்னை வணங்கி தொடங்குகின்றேன். அனைத்தும் அறிந்து அறிவை கடந்து ஞானத்தால் நல் தீர்வு தர வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு என் 2வது வணக்கம். அவையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் நான் வணங்குகிறேன். ஊடகங்கள் மாணவர்களுக்கு நன்மையை மட்டும் தான் தருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனினும் அறிந்தவர் பலர், அறியாதவர் சிலர். நான் சொல்ல போவது அவங்க காதுக்கு கேட்டுட்டோம். முன்னாடி எல்லாம் வெளியூரில் போய் படிக்க போற மாணவர்கள் அந்த நாட்டு மொழி தெரியணும்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மொழி தெரிந்த ஆசிரியர் வீட்டுக்கு டியூஷன் போவாங்க. இல்லையா அந்த ஆசிரியருக்கு மாசம் ஃபீஸ் வேற கட்டணும். ஆனா இப்போ 2025 காலம் மாறி போச்சு. யார் ஆசிரியர் வீட்டுகளில் போய் டியூஷன் கத்துக்கிறாங்க? எங்களுக்கு டியூலிங்கோ இருக்கு, இல்லைன்னா யூடியூப் இருக்கு. நாங்க வீட்டிலே இருந்து 1 மாசத்துல அந்த மொழியை ஃப்ரீயா கத்துக்குவோம். சரி, வெளியூருக்கு போறாங்க, சமைக்கிறதுக்கு ஆளாக்கிட்டு போவாங்க. அவங்க தானே சமைக்கணும். ஆண் போனாலும் சமைக்க தெரியாது, பெண் போனாலும் சமைக்க தெரியாது. அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு உதவுறது என்னது நினைக்கிறீங்க நடுவர்களே? யூடியூப்ல தான். ஆமா, யூடியூப்ல இல்லாத சமையல் தான் உண்டா? இல்லை சொல்லி தருவதில் ஆசிரியர் தான் இல்லையா? முன்னாடி எல்லாம் போட்டோ அழகா இருந்தா என்ன சோப் யூஸ் பண்றேன்னு கேட்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் போட்டோ அழகா இருந்தா டெய்லி என்ன எடிட்டிங் ஆப் தான் யூஸ் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. ஒரு எடிட்டிங் ஆப் இருந்தாலே போதும், நார்மல் அழகா பேரழகாக்கிடலாம். முன்னாடி எல்லாம் இந்த எக்ஸாம் ரிசல்ட்னால மாணவர்களுக்கு நைட்டு தூக்கமே வராது. மறுநாள் நியூஸ் பேப்பருக்காக காத்திருப்பாங்க. ஆனா இப்போ அந்த பையன் வீட்டுல இருந்து ரிசல்ட் பார்க்கறான். கவர்மெண்ட் ஒரு சில முக்கியமான வெளியீடுகள் எல்லாம் எதுல விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க நடுவர்களே? கூகுள்ல தான். கவர்மெண்ட்டுக்கே தெரியுது இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஊடகங்கள் எவ்வளவு உதவுது. ஆனா பாவம் இந்த எதிரணிகளுக்கு தெரியல. அவங்கள நினைச்சு நான் சிரிக்கவா இல்ல அளவானே புரியல. எதிரணியில 4 பேர் தடைகளை பத்தி பேசுறாங்க.
செலிபிரிட்டிஸை உட்காந்துருக்காங்க. அவங்க ஒரு சில தீமைகளை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுலேருந்து எடுத்திருப்பாங்க நினைக்கிறீங்க? எல்லாம் இந்த ஊடகத்துல தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த ஊடகத்திலேயே போய் ஊடகத்தின் தீமையை பற்றி தேடுறாங்க. என்ன ஒரு நகைச்சுவை பார்த்தீங்களா? கண்ணுடையார் என்போர் கற்றோர் முகற்றில் புண்ணுடையார் கல்லாதார் திருவள்ளுவர் அன்னையை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணியிருக்கிறான்? கண்ணுடையார் என்போர் ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் உள்ளவர் முகற்றில் புண்ணுடையார் அவற்றில் இல்லாதார்னு சொல்லியிருக்கான். கண்ணதாசனுடைய 90s பாடல், தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது வாசலில் நின்றது வாழவா என்றது. இது நவீனத்திற்கு ஏற்ப தேடினேன் தந்தது கூகுள் சர்ச், நாடினேன் வந்தது ஆன்லைன் ஷாப்பிங், வாசலில் நின்றது டோர் டெலிவரி, வாழவா என்றது ஆன்லைன் மேட்ரிமோனி என்பது உண்மையாகிறது. அடுத்ததா இந்த மேட்ரிமோனி வெப்சைட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த மேட்ரிமோனி வெப்சைட்னா என்னது நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே? மேரேஜ் பண்ண தேவைப்படுது. இந்த மேட்ரிமோனி வெப்சைட்னால கல்யாணம்ன்றது ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப எளிதில் நடக்குது. மேட்ரிமோனி வெப்சைட்னால ஒரு 1000 பொண்ணு எடுக்கிறோம். அந்த 1000ல் ஒரு 100 பொண்ணு எடுக்கிறோம். அந்த 100லேருந்து 10 பொண்ணு எடுக்கிறோம். அந்த 10 பொண்ணை நம்ம அம்மா அப்பாட்ட போய் காட்டுறோம். நம்ம அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பாட்ட பேசி இந்த கல்யாணத்தை எளிதில் முடிச்சிடுறாங்க. இப்படி ஒரு பெரிய விஷயம் ரொம்ப எளிதில் முடியுது. அதுக்குன்னு எல்லாரும் இப்போவே தேடிட்டு இருக்காதீங்க. இது கொஞ்சம் வருஷம் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய .com, அதாவது www.com என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எனவே நடுவர் அவர்களே, மாணவர்களுக்கு ஊடகங்கள் பயன்படுது, நன்மை மட்டும்தான் தெரிகிறது. இந்நல் தீர்ப்பு கூறி மாணவர்கள் ஆதரவை பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். கல்யாணம் முதல் காது குத்து வரை ஊடகங்கள் தான் வேலையை எளிதாக்குகிறது என்று பேசிய மாணவன் தர்ஷித்துக்கு பாராட்டுகள். அடுத்ததாக தர்ஷித்தின் மெய்யான கூற்றை பொய்யாக்க வருகிறாள் மாணவி பெர்லிகா. எழுத்தை உருக்கி அதில் சொல்லை வளைத்து பொருளால் அழகு சேர்த்து யாப்பு எனும் காப்பு செய்து அணிவித்து அழகு பார்த்த அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். அவையோர் அனைவரையும் வணங்கி தொடங்குகின்றேன் எனது விவாதத்தை. சமூக முன்னேற்றத்திற்கு சமூக ஊடகங்களோ வலைத்தளங்களோ மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு நன்மையா தீமையா? இது என்னங்க நன்மையா தீமையா? தீமைதான். சமூக ஊடகங்களும் வலைத்தளங்களும் ஒரு கூர்மையான கத்தி போல. அந்த கத்தியை வச்சு நம்ம காய்கறியை நறுக்கலாம், கையை வெட்டலாம், ஏன் ஒருவரது உயிரை கூட எடுக்கலாம். பள்ளி பருவம் என்பது ஒரு மகத்தான பருவம். அந்த பருவத்துல நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படியே புரிஞ்சு கொள்ளும் தன்மை இருக்கும் மாணவர்களுக்கு. இன்றைய தலைமுறையினர் ஃபேஸ்புக், இன்டர்நெட் இதெல்லாம் பார்த்து கெட்டு போறாங்க. எதிரணிக்காரர்களே, உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன். முந்தைய காலத்துல ஃபேஸ்புக், இன்டர்நெட் இல்லாம யாருமே நட்புடன் வாழலையா? நட்புடன் வாழ்ந்தாங்க. ஆமா நடுவர் அவர்களே, பொதுவாக இன்றைக்கு இளைய சமுதாயம் கெட்டு போகிறது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன்கிட்ட நான் கேட்டேன், டே தம்பி, உனக்கு இங்கிலீஷ் பிடிக்குமா, மேக்ஸ் பிடிக்குமா, சயின்ஸ் பிடிக்குமா, எந்த புக்கு உடனே படிப்பேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு அந்த ஒரு புக்குமே பிடிக்காதுக்கா, நான் வீட்டுக்கு போனோடனே படிக்கிற ஒரே புக்கு ஃபேஸ்புக்கு தான். இப்படி இருக்க அந்த பையன் வீட்டுக்கு போய் ஃபேஸ்புக்கை பார்ப்பானா இல்லை டெக்ஸ்ட் புக்கை படிப்பானா? இதுல இருந்தே தெரியலையா இது தீமைதான்னு? இதையும் நன்மைன்னு சொல்ல ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. இவங்களை நம்ம என்னன்னு சொல்ல? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன்னு மகாகவி பாரதியார் சொன்னாரு. ஆனால் இன்றைக்கு மாணவர்களும் மாணவிகளும் பயன்படுத்துகிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? வச்சு செஞ்சிருவேன்னு. ஆமா, செஞ்சு வைக்கிறதுனா நமக்கு தெரியும். அப்படி இந்த வச்சு செய்கிறதுனா என்னன்னே தெரியல. இந்த மாதிரியான மொழிகளை எல்லாம் கற்றுக் கொடுக்குது சமூக வலைத்தளங்கள். நடுவர் அவர்களே, எதிர்கட்சியில இருந்து மதனிகா சொன்னாங்க, சிந்து கிட்ட அவ கோச் போன் கொடுத்திருந்தா அவ வெள்ளி தங்கப்பதக்கமே கிடைச்சிருக்கணும். ஆனா அது அப்படி இல்லைங்க. சிந்து கிட்ட அவ கோச் போன் கொடுத்திருந்தாருன்னா அதனால அவளோட நேரம் வீணா இருக்கலாம், அவளுக்கு மனக்குழப்பம் வந்திருக்கலாம், ஏன் அவளோட கவனம் கூட சிதறி போயிருக்கலாம்.
போயிருக்கலாம். அதனால அவளுக்கு பதக்கம் கிடைக்காம கூட போயிருக்கும். அதனால அவ பதக்கம் வென்றதுக்கு காரணம் அவ சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாததும் அவளுடைய கடின உழைப்பும் தான் காரணம். புக்கெல்லாம் தேடி படிக்கிற காலத்துல என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? கற்க கசடர கற்பவேன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு கூகுள் வந்ததுக்கு அப்புறமா கட் காப்பி பேஸ்ட்னு சொல்லி கொடுத்து இளைஞர்களை சோம்பேறியா ஆக்கியிருக்காங்க. ஊடகங்கள் அன்றைய காலகட்டத்துல நன்மையா தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு ஊடகங்கள் நல்ல விஷயத்திற்கு மட்டுமல்ல கெட்ட விஷயத்திற்கும் பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அதுல என்ன சொல்றாங்க? உங்களில் யார் எடுத்த சூப்பர் ஸ்டார், உங்களில் யார் எடுத்த லிட்டில் ஸ்டார், உங்களில் யார் எடுத்த நயன்தாரா, உங்களில் யார் எடுத்த குஷ்பு. அடேங்கப்பா, இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க சினிமாவுக்கு கூட்டிட்டு போனா விவசாயத்தை யார் பார்க்கறது? எங்களை கூலி தொழிலாளர்களுடைய பணியை யார் செய்யறது? நீங்க எந்த நிகழ்ச்சியிலாவது உங்களில் யார் எடுத்த அப்துல் கலாம், உங்களில் யார் எடுத்த அன்னி பெருசால்னு நடத்திருக்கீங்களா? இல்ல. சமூக ஊடகங்கள் மக்களுக்கு கொடுப்பது ஆடல் பாடல் கொண்டாட்டம் தான். நடுவர் அவர்களே, நான் ஒரு கதை சொல்லணுமா? தாராளமா சொல்லுங்க. இமயமலையில ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கு ஆற்றல் இருந்தது. தன்னிடம் வரும் மனிதர்களோட எதிர்காலத்தை கணித்து சொல்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. எல்லாரும் முனிவரிடத்துல போய் என்னுடைய எதிர்காலத்தை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. முனிவரும் அவருடைய கண்களை மூடி தியானித்து எதிர நிற்கிற மனிதரோட எதிர்காலத்தை சொன்னாரு. கூட்டம் பெருகியது. எல்லாரும் வந்து அவங்க எதிர்காலத்தை தெரிஞ்சு கொண்டாங்க. இப்படிதான் வாழ போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அறத்திற்கு எதிராக நடக்க தொடங்கினாங்க. அத போல நாமும் சமூக வலைத்தளங்கள தேவையற்ற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சமூகத்திற்கு தீமை இழைக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். நடுவர் அவர்களே, கடைசியாக இதை ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். முன்னாடி எல்லாம் அப்பாக்கள் வெளியில இருந்து வீட்டுக்கு வந்தா பிள்ளைங்க சந்தோஷப்பட்டு அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து குடிக்க தண்ணியோ இல்ல சாப்பாடோ கொண்டு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்பாக்களுக்கு வெளியில இருந்து வீட்டுக்கு வரைக்கே பயமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? வீட்டுக்கு ஹால்ல உட்கார்ந்துட்டு அவரை சொல்றா இவரை சொல்றா அவனை வெட்டு இவனை வெட்டுன்னு அப்பாக்களே அலற விடுறாங்க. கேட்டா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்களா? இதுல எதுவே தெரியலையா இன்னைக்கு சமுதாயம் எவ்வளவு கெட்டு போயிருக்குன்னு. அதனால சமூக வலைத்தளங்கள் தீமை 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 மட்டும்தான் கொடுக்கின்றன என கூறி நல்லதொரு வாய்ப்பினை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலீஜாவின் பேச்சு மிக அருமையாக இருந்தது. அடுத்ததாக சீரும் புலி கர்ஜிக்கும் சிங்கம். இதுவரை ஊடகங்களினால் தீமையே என்று முழக்கமிட்டவர்களின் வாயை அடைக்க வருகிறார் 11ஆம் வகுப்பு மாணவன் லிஷ்மி. ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் மாணவர்கள் நாட்டுக்கு தலைவர்களாக நாளை வளர தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாக்கி என் முதற்கண் வணக்கம். முக்கணிகளில் மிக சிறந்தது மா, ஆங்கில மாதங்களிலேயே அழகானது மே, தமிழின் சிறந்த தை. இம்மூன்றின் சிறப்பையும் ஒரு சேர பெற்று மா மேதையாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே தங்களை வாழ்த்துகிறேன். உள்ளார்ந்த கருத்துவளம் கொண்ட சிறந்ததோர் தலைப்பினை அளித்ததற்காக நன்றியும் கூறுகிறேன். மேலும் இப்பட்டிமன்றத்தை பார்த்து மகிழ வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நடுவர் அவர்களே, ஆங்கிலத்தில் அழகான ஒரு பழமொழி, Does the donkey knows the order of must? அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று. இந்த பழமொழியை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதற்கு உலகத்தரம் வாய்ந்த சிறந்ததோர் எடுத்துக்காட்டு என்ன எதிரணி நடுவர் அவர்களே. அதற்காக நான் பெருமை கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நான் பெருமை கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு இந்த தலைப்பு கிடைச்ச உடனே நானும் யோசிச்சேன். சமூக ஊடகங்கள் சமூகத்திற்கு தருவது நன்மை மட்டுமே. இதை எல்கேஜி படிக்கிற குழந்தையிலிருந்து MBBS படிக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன தீயதை சொல்லுவாங்க, இல்ல இதுல என்னதான் புதுசா நான் நன்மை என்ன சொல்ல போறேன்னு நானும் யோசிச்சேன். சரி வேண்டான்னு சொல்லிடுவோமோன்னு நினைச்சேன். ஆனா முடியல. கரெக்டா சொல்லணும்னா எனக்கு மனசே கேட்கலங்க. நடுவர் அவர்களே, இந்த அடிப்படை உண்மையை கூட புரிந்து கொள்ளாமல் அறியாமை என்னும் ஆலையில் மூழ்கி கிடக்கும் இவர்களை போன்றவர்களுக்கு அறிவு ஒளி ஏற்ற வேண்டும் என நினைத்தேன். இதோ உங்கள் முன் வந்துள்ளேன். ஆனா என்னதான் நான் நல்லது நல்லதுன்னு சொல்ல வந்தாலும் என் பேச்சு கேட்காம காலில் பஞ்சு வச்சுட்டு ஒரு சில பேர் இருக்காங்க.
நடுவர் அவர்களே, என் உரையை துவங்குவதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகளோடு துவங்குகிறேன். பெரிசென்ற மாணவன் காதுல பஞ்சு வச்சிருக்கான். நடுவர் அவர்களே, தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகையாக என்னவெல்லாம் அறிவித்துள்ளது என்பதை எதன் மூலமாக தெரிந்து கொண்டீர்கள்? ஊடகம்தான். பொங்கலுக்கு பள்ளி கல்லூரி விடுமுறை 6 நாட்களா இல்லை 12 நாட்களா என்பதையும் எதன் மூலமாக தெரிந்து கொண்டீர்கள்? யூடியூப்ல தான். எல்லாருக்கும் அப்படித்தான் தெரிஞ்சிருக்கும், ஏன் இவங்களுக்கும் அப்படித்தான் தெரிஞ்சிருக்கும். ஊடகங்கள் தரும் உடனுக்குடன் செய்தி நல்லதான், அவை தரும் பொழுதுபோக்கும் வல்லதான். ஆனாலும் அது கெட்டதான். ஏன் நடுவர் அவர்களே, சமூக ஊடகங்கள் சமூகத்தை இணைக்கும் ஒரு சங்கிலியாக விளங்குகிறது. அதுதான் உக்ரைனையும் உண்ணாமலை கடையையும் செர்பியாவையும் செருகோலையும் இத்தாலியையும் இத்தக வேலையையும் மெக்சிகோவையும் உலகமுடையும் பல விஷயங்களால இன்னைக்கு இணைக்குது. இன்னைக்கு அமெரிக்கால என்ன நடந்தாலும் அரண்மனையில இருக்கவங்களுக்கு தெரியுதுன்னா அது இந்த சமூக ஊடகங்கள் தானே. ஐநா சபையில பேசுறதெல்லாம் ஐரேனிபுரம் வரைக்கும் ரீச் ஆகணும்னா இது இந்த சமூக ஊடகங்களான வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னால தானே நடுவர் அவர்களே. இதை போய் பிஏதனை சொல்லி இதுல விவாதம் வேற. எதிர்கட்சிதாரர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு. நடுவர் அவர்களே, நன்றாக கவிதை ஏற்றுவீர்கள் என கேள்விப்பட்டேன், உண்மையா? உண்மைதான். உண்மையோ பொய்யோ, கவிதை நல்லா எழுதி தயாரிப்புள்ளே வச்சு அதை சூட் கேஸ்லயோ இல்ல ஷோ கேஸ்லயோ வச்சிருந்தா ஏதாவது பயனுண்டா? பயனும் கிடையாது. ஆமா, அதை எழுதி இன்ஸ்டாகிராம்ல இல்ல யூடியூப்ல அப்லோட் பண்ணாதானே 4 காசு பார்க்க முடியும், பாருங்க பிரபலமாகும். மக்கள் தங்கள் கருத்துக்களை எளிதாக வெளிப்படுத்த சமூக ஊடகங்களின்றி சாத்தியமே இல்லை நடுவர் அவர்களே. யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கண்ணியன் பூங்குன்றனா சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொன்னது என்னைக்கு அது உண்மையாச்சா? நடுவர் அவர்களே, உண்மையாச்சா? என்னைக்காவது உண்மையாச்சா? உண்மையாகும் ஒரு நாள். உண்மை ஆகிவிட்டது நடுவர் அவர்களே. என்னைக்கு சமூக ஊடகங்கள் மாநில சமுதாயத்திற்குள் நுழைந்ததோ அன்றே அது உண்மையாகிவிட்டது. நடுவர் அவர்களே, எதிர்கட்சி மேடம் சஞ்சனா மேடம் அவங்க பட்டிமன்றம் பேச வந்தாங்களா சொற்பொழி வார்த்த வந்தாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லிட்டு போயிருங்க. மானே தேனே மயிலே குயிலே, உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் இருக்க நீங்க ஏன் அதை சமூக ஊடகங்களில் தேடுகிறார்? என் எதிர்காலம் ஏன் கையிலையா இருக்கு? தெரியல நடுவர் அவர்களே. ஏன் கணக்கு தான் தெரியல? டீச்சர்ஸ் தெரியுதா யாருக்காது? ஸ்டூடெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் தெரியுதா என் எதிர்காலம் என் கையில இருக்கிறது? நடுவர் அவர்களே, தெரியுதா? தெரியலையே. ஆனா மாணவி சஞ்சனாவின் கூற்று எப்போது உண்மையாகும் என்றால், ஒருவரது கைகளில் எப்போது சமூக ஊடகங்கள் தவழ்கிறதோ அப்போதுதான் அது உண்மையாகும். அதுவரை அவன் எதிர்காலம் அவனால் நிச்சயிக்கப்படவில்லை, பிறரால் நிச்சயிக்கப்படுகிறது. அடுத்ததாக எஃபிமோல். அப்பா, அவன் உருட்டுல திருவிதாங்கூர் சமஸ்தானமே ஆடி போச்சு. நம்ம பசங்க படிக்கிறது மாதிரி இருப்பாங்க, படிக்கிறது மாதிரி நடிப்பாங்களாம். படிச்சுட்டு இருக்க பிள்ளைகிட்ட கரண்ட் பில் கொண்டு இபி ஆபீஸ்ல கட்டு, ஆட்டு களத்துல மணியை கட்டு, மாடை கொண்டு வயல்ல கட்டுன்னு அவங்க படிப்பு கெட்டு போயிடாது. சரி, ஒருவேளை நீங்க சொல்றது மாதிரி கேட்கலாம், அவன் கரண்ட் பில்லை கொண்டு இபி ஆபீஸ்ல கெட்ட போறான், நடந்தா போவான்? இல்ல, தெரியாம தான் கேட்கலாம். நடந்தா போவான்? கண்டிப்பா நடந்து போக மாட்டாங்க. ஸ்கூட்டர்லயோ பைக்லயோ போவாங்க. இன்னைக்கு கரண்ட் பில்லே ஒவ்வொரு வீட்லயும் 1000, 1200 தாண்டி போயிடுச்சு. இந்த பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் பெட்ரோலையும் செலவாக்கிட்டு இவன் இங்க இருந்து ஏபி ஆபீஸ் வர போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? அதை பேசாம வீட்டுல இருந்து பேடிஎம் ஜிபே மூலமா அனுப்புற எவ்வளவு சுலபம். இதை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சு அவங்க இங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்களா? எனவே நடுவர் அவர்களை இறுதியாக ஒன்று சொல்கிறேன். சமூக ஊடகங்கள் என்பது சிப்பிக்குள் இருக்கும் முத்தை போன்றது. வெறும் சிப்பியை எடுத்து பார்த்தா அதுக்கு நோ யூஸ், அது கீழே தான் போடுவோம். அதுக்குள்ள இருக்கிற முத்தோட மதிப்பு எங்கேயோ போயிடும். அதே மாதிரிதான் சமூக ஊடகங்களும். எனவே நடுவர் அவர்களே, சமூக ஊடகங்கள் சமூகத்திற்கு தருவது நன்மையே நன்மையே நன்மையே, நன்மை தவிர வேறொன்று இல்லை என கூறி என் விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் சொற்களை அள்ளி வீசிய மாணவன் லிஸ்வினுக்கு பாராட்டுகள். ஆண் சிங்கம் கர்ஜித்தாலும் வேட்டையாடுவது என்னமோ பெண் சிங்கமே. எதிரணியை வேட்டையாட வருகிறாள் நவீன கால வேலு நாச்சியார் மாணவி ஷெனிகா. பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய தமிழை வணங்கி பின் அவையோரை வணங்கி
ஸ்கேன் பண்ணி படிக்கிறாங்களாம். உங்களுக்கு தெரியுமா? எம்ஆர் ஸ்கேனை பற்றி தெரியும். அது என்ன ஸ்கேன்? அப்பதானே போனை ஸ்கேன் பேர்ல வாங்கி பிளான் பண்ணி கேம் விளையாட முடியும். இதுலயே தெரியல நான் எந்த தலைப்பு பேச வந்திருப்பேன்னு. தெரிஞ்சதுனால தானே உன் பேரே கூப்பிட்டேன். இதுக்கும் மேல பசங்களை நம்பணுமா, சந்தேகப்படக்கூடாதான். பெற்றோரும் நம்பிதான் போன் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு கதி அதோ கதி. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அது மட்டும்தாமா கேட்டுட்டே இருக்கிற? உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பையனோ பொண்ணோ போன் பேசிக்கிட்டு இருக்கும்போ கிட்ட போய் நின்று பாருங்க. எனக்கு வேற வேலையே இல்லையாமா. சரி, உட்கார்ந்துதான் பாருங்க. பேசு. நீங்க நின்றுதான் பாருங்க. நீங்க போக போக அவன் போய்கிட்டே இருப்பான். உண்மையா இல்லையா? அப்படின்னா சமூக வலைத்தளங்களால் மாணவர்களுக்கு ஏற்படுவது தீமையே இல்ல தீமைதான் அடிக்காம சொல்ல வந்திருக்கேன். அடிச்சுதான் பாரு. அதில் முக்கியமான ஒன்று செல்போன். செல் என்பதற்கு சிறையில் இருக்கும் அறை என்பது பொருள். செல் என்பதற்கு சிறையில் இருக்கும் அறை என்பது பொருள். சிறையில் இருப்பவருக்கு கூட விடுதலை என்று ஒரு நாள் உண்டு. ஆனால் இந்த ஊடகங்களில் மூழ்கியவருக்கோ ஒருபோதும் விடுதலை இல்லை என்பது எங்கள் அணியின் மிகப்பெரிய வருத்தம். நடுவர் அவர்களே, ஷார்ட்டா சொன்னா சிக்கினா சீரழிந்தான். நடுவர் அவர்களே, இப்ப உள்ள பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்களும் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி எல்லாம் நிலாவை பார்த்து சோறு விட்டாங்க. ஆனா இன்னைக்கு அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மக்களே, டோரா பாரு டோரா பாரு ஆ காட்டு, சின்சான் பாரு ஈ காட்டு, இப்படி பார்த்து மகிழ்கிறாங்க பிள்ளைங்க. நடுவர் அவர்களே, ஸ்கூல் ரியோபன் ஆன புதுசுல டீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, புக்குக்கு பைண்டு போடடா, நோட்டுக்கு ட்ரெஸ் போடடான்னு. ஆனா நம்ம நோட்டுக்கு பைண்டு போடுவோமா? ஆனா இந்த போன்ல டெம்பர் கிளாஸ் லைட்டா முடிச்சா போதும், அங்க லேயரா பர்கர் கணக்கில் போடுவோம். இப்படி இருக்காங்க உள்ள இளைய சமுதாயம். காலம் கெட்டு போயிருக்கு நடுவர் அவர்களே, காலம் கெட்டு போயிருக்கு. பால் கெட்டு போனா ரசகுல்லா செய்யலாம், காலம் கெட்டு போனா என்ன செய்யறது? நின்னா செல்ஃபி, இருந்தா செல்ஃபி, படுத்தா செல்ஃபி, பத்தாவதுக்கு ஸ்டேட்டஸ் வேற. இப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க தெரிந்த உங்களுக்கு உங்க குடும்ப ஸ்டேட்டஸ் பார்க்க தெரியுமா? நடுவர் அவர்களே, இனி நம்ம ஃபேஸ்புக்கும் ட்விட்டருக்கு வருவோம். இதுல பாதி பேரு படிப்பே மறந்துட்டாங்க, பாதி பேருக்கு ஸ்டடீஸ் மேல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. நடுவர் அவர்களே, இப்ப எனக்கு எதிரிகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். தாராளமா கேளுங்க. இவங்களுக்கு 1 GB 2 3 GB வர தெரிஞ்ச இவங்களுக்கு 1 கிலோ தக்காளி விலை தெரியுமான்னு கேளுங்க. சொல்லுங்க. தெரியுமோ தெரியாது. 20. இப்படி இவங்கள மாதிரிதான் 99% இளைய சமுதாயமும் ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் வீணா நேரத்தை செலவழிக்கிறாங்க. அப்புறம் எங்க எதிரடி 2 அண்ணாத்த சார் சொன்னாரு, மேட்ரிமோனியில பொண்ணு பாக்குறது ரொம்ப ஈஸின்னு. நாங்களும் அதான் சொல்றோம், மேட்ரிமோனியில பொண்ணு பாக்குறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி மேட்ரிமோனியில மேரேஜ் பண்ணி, வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி, கூகுள்ல குழந்தைய பத்து, யூடியூப்ல ஸ்கூலுக்கு அனுப்பி, அமேசான்ல வித்துருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் எதிரடி 2 மதனிகா சொன்னா, ஸ்கூல்லையும் படி, டியூஷன்லையும் படி, பத்தாவதுக்கு வீட்லயும் படின்னு. மேடம் மதனிகா, நாங்க கேட்கிறோம், வீட்லயும் படி, ஸ்கூல்லையும் படி, டியூஷன்லையும் படின்னு சொல்றதால கொஞ்சம் படிக்கிறீங்க. ஏதோ நாங்க உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் பாரு நான் சொல்றோம், நீங்க பாக்குறீங்க. யூடியூப் பாரு நான் சொல்றோம், பாக்குறீங்க. சேட் பண்ணு நான் சொல்றோம், பண்றீங்க. எல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு தீமை சைட்ல போயிருந்தா எப்படி மேடம்? நன்மை சைட்ல போயிருந்தா எப்படி மேடம்? கடைசியா சொல்றேன், முன்னாடி எல்லாம் கை வீசிட்டு நடந்தாங்க, ஆனா இன்னைக்கு கை பேசியோட நடக்கிறாங்க. சுவர்கள் இருந்தால் சித்திரம் வரைய முடியும். அதுபோல இந்த சைல்ட் ஜீசஸ் மேல்நிலைப்பள்ளி உங்கள் அனைவருக்கும் சுவராக இருக்கின்றது, அது சித்திரம் வரையுங்கள். இனி ஏதோ தீர்ப்பு ஊடகங்களால் மாணவர்களுக்கு ஏற்படுவது தீமை மட்டுமே என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஷரிகாவின் பேச்சு சாதுரியமாகவும் அமர்க்களமாகவும் இருந்தது. எல்லோரும் அருமையாக பேசி தங்கள் விவாதங்களை முடித்து விட்டார்கள். ஊடகங்களினால் மாணவர்களுக்கு நன்மையா தீமையா என்று ஆராய்ந்தால் ஒரு கத்தரிக்கோல் இருக்கிறது.
அதை ஒரு தையல் கலைஞரிடம் கொடுத்தால் அதை வெட்டி ஒரு அழகான சட்டையாக மாற்றி விடுவார். அந்த கத்தரிக்கோலை ஒரு அழகு கலை நிபுணரிடம் கொடுத்தால் ஹேர் கட் பண்ணி ஒருவரை அழகாக மாற்றி விடுவார். அதை ஒரு திருடன் கையில் கொடுத்தால் ஒருவரின் பின்னாடி இருக்கும் பேண்ட் பாக்கெட்டை கட் பண்ணி பணத்தை திருடி விடுவார். ஒரு மருத்துவரிடம் கொடுத்தால் நோயுற்றவருக்கு அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றி விடுவார். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? அந்த கத்தரிக்கோலை நாம் பயன்படுத்தும் விதத்தில் தான் இருக்கிறது. அதே போலதான் ஊடகமும். மாணவர்களே, உங்களுக்குள் எத்தனை ராமானுஜம், எத்தனை அப்துல் கலாம், எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் என்று தெரியாது. ஆனால் இணையம் இல்லாமல் ஒரு அடி கூட உங்களால் எடுத்து வைக்க முடியாது இன்றைய காலம். ஏனென்றால் இணையத்தோடு நாம் இணைந்து விட்டோம், நூலகங்கள் செல்வதை நிறுத்திவிட்டோம். ஊடகங்களினால் அதிகமான நன்மைகள் உள்ளன, தீமைகளும் உள்ளன. தேவையானதை பெற்றுவிட்டு தேவையில்லாததை விட்டுவிடுவோம். அதாவது மாணவர்களே, ஊடகங்களினால் கிடைக்கின்ற நன்மைகளை எடுத்துக்கொண்டு தீமைகளை விட்டுவிடுவோம் என்று கூறி இந்த சிறப்பானதொரு பட்டிமன்றத்திற்கு ஆதரவு கொடுத்த நம் பள்ளியின் முதல்வர் சிஸ்டர் மாசியா அவர்களுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இந்த விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி என்னாலும் எனையாளும் இறைவா, உனக்கு நான் இனிக்க என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே என்ற பொன்மொழிகளுக்கு ஏற்ப கல்வியை கற்றுத்தரும் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எளிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் வெற்றி என்னும் வேட்கையை நமக்கு சுட்டி தந்த நம் பள்ளி சிறப்பு விருந்தினர் சுகாதார ஆய்வாளர் மேஷாக் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பின் உருவம், அறிவு நூற்று, பண்பின் சிகரம், உழைப்பின் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கேற்ப நம் பள்ளி அருள் சகோதரி ஆகலிப்டா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அறிவு தூண்டுகோல் அகரம் சொல்லி தந்த சிகரங்கள், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரியர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மொழியை பேணிலும் மிகுதாக்கும் பாலகர்கள், நாளைய சிம்மாசனங்களின் சொந்தக்காரர்கள், இந்த விழாவின் நாயகர்களான எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழா இனிதே நடைபெற அயராது பாடுபட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து எனது நன்றியுடைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த முறையில் அனைவருக்கும் நன்றி கூறிய மாணவிக்கு நன்றிகள். பிறக்கும் தை நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை, நலத்தை, வளத்தை, சமத்துவத்தை, பாசத்தை, இரக்கத்தை, நேசத்தை, ஊக்கத்தை அளித்து உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைக்கட்டும். இந்நன்னாளில் பொங்கல் பொங்குவதை போன்று அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.